பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 5. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதருடைய பக்தர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அனுதினமும் அவரிடம் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நற்கருணை நாதர் மிகவும் அன்பு செய்கிறபடியினால் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நம்மை தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம். அனுதினமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம். ஒவ்வொரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை உணவாக்கி கொண்டு நாம் ஆண்டவருடைய வழியில் நடக்க நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய செயல்களையும் கண்டு ஆண்டவர் உங்களோடு தங்குவாராக. இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் மீட்பர், இரட்சகர். இன்னும் சொல்ல போனால் இம்மானுவேலின் தெய்வம், நம்மோடு கூட தங்கி இருப்பவர். கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் விசுவாசத்தின் தெய்வம், ஆண்டவருடைய நற்கருணை நாதராக இருக்கக்கூடிய உண்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றார். எனவே அவரிடம் குறைவு என்பது கிடையாது. அவரிடம் எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கின்றன. எனவே அவர் நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் தேடி வரும் பொழுது என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னோடு கூட இருப்பார். என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கொடுப்பார். நான் அவரை எனது கண் முன்பாக வைத்து நடப்பேன் என்கின்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே இருளில் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றோம். இருளில் வாழ்ந்த மக்கள் ஒளியை கண்டார்கள். அந்த ஒளி உலகத்தில் உள்ள இருளை மாற்றியது. ஆனாலும் இந்த அகத்திலே நாம் இருளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரிடம் வராதபடி ஆண்டவரை தேடி வந்து அவரிடம்